வாழ்க வளமுடன். அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் அச்சாரமாக இருக்கும் எனது இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னங்க, ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குன்னு யாராவது பயமுறுத்திட்டாங்களா? ராகு கேது பிடியில சிக்கி வாழ்க்கை தடுமாறுதுன்னு கவலைப்படுறீங்களா? முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடுங்க. நாகம் என்பது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அது நாம் போற்றி வணங்க வேண்டிய ஒரு பேராற்றல். நம் கர்ம வினைகளை தீர்த்து நம்மை பாதுகாக்க காத்திருக்கும் ஒரு தெய்வீக அரண். நாகதோஷம் இருந்தா என்ன ஆகும்? கல்யாணம் தள்ளி போகலாம், குழந்தை பாக்கியம் தடைபடலாம், அல்லது செஞ்ச வேலையில ஒரு முட்டுக்கட்டை இருக்கலாம். இதெல்லாம் கிரகங்களின் விளையாட்டு தான். ஆனா இந்த விளையாட்டை மாற்றும் ரகசியம் உங்ககிட்டயே இருக்கு. இருளை நீக்க ஒரு சின்ன விளக்கு போதும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்க இதோ ஒரு தெய்வீக ஒளி, நாக கவசம். இது வெறும் பாட்டு இல்ல, இது உங்கள் ஆன்மாவை பாதுகாக்கும் ஒரு கவச உடை. இத சொல்ல சொல்ல உங்களை சுற்றி ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாவதை நீங்களே உணர்வீர்கள். இந்த மந்திரத்தை எப்படி சொன்னால் முழு பலன் கிடைக்கும்? நேரம்: தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை 6 மணிக்கு சொல்லலாம். ராகு கேது பாதிப்பு உள்ளவர்கள் ராகு காலத்தில் படிப்பது விசேஷம். முறை: குளித்து முடித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள். எண்ணிக்கை: தினமும் குறைந்தது 1 முறை அல்லது 9 முறை ஜபிக்கலாம். 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து சொன்னால் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். இதோ பாருங்க, இந்த நாக கவசம். இது வெறும் பாட்டு இல்ல, இது ஒரு கவச உடை. இத படிக்க படிக்க உங்க உடம்ப சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். இல்லற சுகமும் இயைந்து வரும், எல்லா வளமும் மிகுந்து வரும். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! பகவான் நாகதேவரை நீங்க முழுசா நம்பி இத சொன்னா எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. வாருங்கள், நாக கவசத்தை மனமுருகி பிரார்த்திப்போம். நாகதெய்வ கவசத்தை நானும் பாடி பலன் பெறவே, பாகம் பெண்ணுரு கொண்டானின் பாலன் கணபதி காப்பாமே. வணங்கும் பக்தர் கருளுகிற வளம் தரு நாகராசாவே, இணக்கமுடனே கிழக்கினிலே எம்மை காப்பாய் தெற்கினிலே. சுணக்கமின்றி சுகம் தருவாய் சோதி மறையும் மேற்கினிலே. மணக்க வந்து காப்பாயே வடக்கிலும் காத்து வளம் தருவாய். தாயாய் வந்து காத்திடுவாய் தரணியில் மேல் கீழ் ஆகாயம். நீயே செல்வம் தனை தந்து நிலையாய் என்றும் காத்திடுவாய். சேயாய் எம்மை பாராட்டி சிரசை காப்பாய் நெற்றியோடு. வாயை புருவ நடுவினையும் வடிவுடன் கண்கள் தமை காப்பாய். கன்னம் காது நாசியுடன் கண்ணல் மொழி தரும் நாப்பற்கள். மின்னும் நாகராசாவே விரைந்து காப்பாய் முகம் கழுத்தும். இன்னல் தீர்க்கும் எழில்கோவே இதமாய் காப்பாய் தோள் கைகள். மின்னல் வேகம் உடையோய் நீ மேன்மையுடனே காத்திடுவாய். முலைகள் மார்பு நெஞ்சினையும் முதுகு வயிறு நாபியையும் இலையோ என்னும் இடுப்பினையும் இருப்பிடத்துடனே குறிகளையும். நிலையில் உயர்ந்தோய் காப்பாய் நீ நீள் துடை முழந்தாள் ஆடு சதை. மலையே கால் நகம் கணைக்கால்கள் மகிழ்ந்தே காப்பாய் காப்பாயே. எங்கள் உரோமம் நரம்பினையும் எலும்பு தசைகள் இரத்தத்தையும். திங்கள் இரவி உள்ளவரை தினமும் காப்பாய் இரவு பகல். மங்கும் நேரம் மலர் நேரம் மருளும் நேரம் மகிழ் நேரம். அங்கமனைத்தும் காப்பாயே அரவதேவே காப்பாயே. 8 திசையிலும் காப்பாயே எங்கள் பகையை அழிப்பாயே. துட்டப் பேய்கள் செய்வினைகள் தொடாது ஓடச் செய்வாயே. பட்டுப்போகச் செய்கின்ற பிணிகள் எதுவும் அணுகாது விட்டு விலகச் செய்வாயே. விடங்கள் ஏறாதருள்வாயே. விண்ணவரேத்தும் வேலர்வர்க்கும் விக்னமகற்றும் விநாயகர்க்கும்
எண்ணிய கருமம் முடிக்கின்ற எங்கள் இறைவன் இறைவிக்கும் புண்ணியம் சேர்க்கும் மாலவர்க்கும் பணிகள் புரியும் நல்லறவே, எண்ணியதெல்லாம் எமக்கீந்து எங்கும் எதிலும் காப்பாயே. சொல்லிய சுப்பிரமணியனிவன் செஞ்சொல் கவசம் தினம் சொன்னால் நல்ல புத்திரப் பேறு தரும், நாகதோஷம் நீங்கிவிடும், இல்லற சுகமும் இயைந்து வரும், எல்லா வளமும் மிகுந்து வரும், வல்லனவெல்லாம் கைகூடும், வாழ்வு வளமும் பெருகிவிடும். ஓம் நாகதேவனே போற்றி. ஓம் நாகதேவியே போற்றி. ஓம் நாகதேவனே போற்றி. ஓம் நாகதேவியே போற்றி. ஓம் நாகதேவனே போற்றி. ஓம் நாகதேவியே போற்றி. இந்த நாககவச மந்திரத்தை அனுதினமும் நம்பிக்கையோடு ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். இனி தடைகள் இல்லை, அனைத்தும் வெற்றியாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு நிம்மதி தந்திருந்தால் மறக்காம நம்ம சுவர்ணதேகி சேனலை லைக் பண்ணுங்க. உங்களைப் போலவே கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பொக்கிஷங்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெருகட்டும்.